ஹalleluya. இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 35வது அதிகாரம் 4வது வசனம். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். மனம் பதறுகிறவர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறார். ஆம் தேவ ஜனமே, உன்னுடைய தேவன் வருகிறார். உன்னுடைய தேவன் நீதியை சரிக்கட்ட வருகிறார். நீதி நியாயத்தை தேடி இந்த உலகத்திலே அலைந்து கொண்டிருக்கிறீர்களா? எனக்காக நியாயம் பேச ஒருவருமே இல்லை என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? மனம் பதறுகிற காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதா? இதே போலதான் இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலுக்கு முன்பாக மிகவும் பயந்தார்கள். யாத்ராகமம் 14வது அதிகாரத்திலே 10வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள் என்று சொல்லி. ஆனால் கர்த்தர் நீதியை சரி கட்டினார், கர்த்தர் ரட்சிப்பை அருளினார். அந்த இடத்துல மோசே சொல்லுகிறார் 13வது வசனத்திலே, மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு தேவ ஜனமே, மனம் பதறிக் கொண்டிருக்கிறீர்களா? பார்வோனின் காரியங்களை குறித்து, உங்களை நசுக்கி போடுகிற காரியங்களை குறித்து, தேவனை விட்டு உங்களை விலக்குகிற காரியத்தை குறித்து மனம் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் இந்த நாளிலே உங்களோடு கூட பேசுகிறார். கர்த்தர் உங்களை இந்த நாளிலே பேசி உங்களை தைரியப்படுத்துகிறார். செங்கடலை 2ஆக பிளந்தவர், அந்த 2ஆக பிளந்த செங்கடலுக்குள்ளாக இதோ பார்வோனையும் அவனுடைய படைகளையும் மூழ்கடித்த தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். மனம் பதறுகிற காரியத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். உலகம் உங்களுக்கு நீதி செய்யாமல் இருக்கலாம், மனுஷர்கள் உங்களுக்கு நீதி செய்யாமல் இருக்கலாம், ஏன் கோர்ட்டே உங்களுக்கு நீதி செய்யாமல் இருக்கலாம். கர்த்தர் நீதியை சரிக்கட்ட வருகிறார். கர்த்தர் நீதியை சரிக்கட்ட வருகிறார். எனவே காத்திருங்கள், பயப்படாதிருங்கள். இந்த நாளிலே ஒரு விசேஷித்த நன்மை உங்களுக்கு உண்டாகும். நீதியை சரிகட்டுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, மனம் பதறுகிறவர்களை பார்த்து பயப்படாதிருங்கள் என்று சொன்ன எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் அநேக சூழ்நிலையிலே ராஜா மனம் பதறிப்போய் எங்கள் வாழ்க்கையில இப்படியெல்லாம் நடக்கிறதே, எங்களுக்காக பரிந்து பேச ஒருவரும் இல்லையே, எங்கள் பக்கத்தில் இருக்கிற நியாயத்தை சொல்வதற்கு ஒருவரும் இல்லையே என்று சொல்லி நாங்கள் கலங்கி தவிக்கிறோம் ராஜா. ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் நீர் இந்த நாளிலே நீதியை சரி கட்டவும் ரட்சிப்பை கொடுக்கவும் நீர் எங்களுக்காக வருகிறீர் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. வசனம் உண்மையே. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் உம்முடைய வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை ராஜா. இந்த வார்த்தை தீவிரமாய் இந்த நாளிலே எங்கள் வாழ்க்கையில் செயல்படுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். சகல துதிகன மகிமையெல்லாம் உங்க ஒருத்தருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.